Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் எஸ்எம்சி யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் அனலைஸ் பண்ணுறத இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாக அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 2. ஓகேங்களா? சரி, இதில் நம்ம கோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கோல்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது, அடுத்தது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கீழே இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுன்றது கொஞ்சம் பவர்ஃபுல்லான டிமாண்ட், இதில் இருந்து பார்த்துக்கலாம். மேலே கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். எகைன் மார்க்கெட் ஆல் டைம் ஹைக்கு போவான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். 15 மினிட்ஸில் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட் வந்து என்ன ஆகிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நமக்கு வேறு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே பார்க்கணும்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஹையில் தெரியுதா, இந்த ஹையில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு வரல. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் இப்போது மேலே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்குங்க. நமக்கு மேலே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ மேலே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த டிமாண்டு வேலிடாக கிடையாது. ஓகேங்களா? அப்போது இங்கே ஒரு சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. இந்த சப்ளைக்கு கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு சப்ளை நமக்கு கிடைக்கிது. ஹையில் ஒரு சப்ளை நமக்கு கிடைக்கிது. அந்த சப்ளை ஸ்டில் பெண்டிங்காக இருக்குது, எதுவுமே மிட்டிகேட் பண்ணாமல். அட் த சேம் டைம் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து மேலே போயிட்டுருக்கான். ஸோ இப்போது இதிலே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த டிமாண்டுன்றது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த குட்டி சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளைலேருந்து மேபி மார்க்கெட் கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, என்ன பிளான் அப்படின்னா, நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சோர்ச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சோர்ச் பண்ணிட்டான், அந்த ஹையை எடுத்துட்டான்னா நம்ம பை வந்து போகலாம். ஓகேங்களா? அப்போது இந்த ஹையை எடுக்கலை, சப்ளையில் வந்துட்டு இவ்வளோ தூரம் செல்லானவன் இப்போ மேலே வந்து போயிட்டுருக்கான்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ஹையை எடுக்கிறதுக்காக மேலே போகிறான் அப்படின்றது கிடையாது. இந்த ஹையை எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி ஹையை எடுக்காமல் அப்படியே கீழே வந்துடலாம், கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு. அப்போது கீழே வரணும்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுக்கணும். அந்த சப்போர்ட் தான் இங்கே இருக்குது, மேலே குட்டியாக ஒரு சப்ளை. இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகலாம். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். அப்படி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா சோர்ச் கொடுத்துருவான். மேலே சோர்ச் கொடுத்துட்டோன்னா நம்ம டிமாண்ட்லேருந்து பை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்கேல்போ இன்ட்ராடேவோ பண்ணி நம்ம இங்கே நம்ம செல் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த லோ, இந்த டிமாண்ட் இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லோவில் ஃபிக்ஸ் பண்ணணும் டிபி. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் 1 மினிட்ல பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம டிபியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே டிமாண்டுக்கு போனோம்னா இங்கேருந்து நம்ம பொசிஷன் ஹோல்டு பண்ணணும். ரைட்டா? ஸோ பொசிஷன் வந்து பைக்கு ஹோல்டு பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். ஸோ ஏயுடி யூஎஸ்டி நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டெய்லியோட டிமாண்டுக்கு ஸ்டில் மார்க்கெட் வரல. இந்த டெய்லியோட டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தால் நமக்கு பை வந்துருக்கு. இன்னும் மார்க்கெட் வரல, அப்படியே சுற்றிட்டுருக்கான் மேலேயே. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் சொல்லியிருக்கோம். சப்ளை வரான், 4 ஹவர் சப்ளை மிட்டிகேட் பண்ணிட்டான். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸ் போயிட்டு இந்த இடத்துல பிஓஎஸ் மேலே மிட்டிகேஷன், கீழே வந்து சோர்ச் வந்து நடந்திருக்கு. மேலே எக்ஸ்ட்ரீமில் சப்ளை எடுத்து இதுலேருந்து செல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வரலை. மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இப்படி கீழே போன மாதிரி இருக்கான், ஆனால் திடீர்னு மேலே வந்துட்டும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை
மேலே இருக்கக்கூடிய இந்த ரீஃபைன்மெண்ட், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் 3 இடத்துலையுமே நமக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது நிறைய வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த சப்ளைலேருந்து நமக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் போகலான்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். ஸோ இந்த சப்ளையில் நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன், நைட் மார்க்கெட் அப்படின்ட்டு. இதில் நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் 5 மினிட்டில் பார்க்கணும். 5 மினிட்டோட சப்ளை. ஸோ 1 மினிட் வந்து நம்ம போகிறோம். ஓகேங்களா? ஸோ 1 மினிட்டில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹையை வந்து எங்கே பிரேக் பண்ணியிருக்கான், இங்கே பிரேக் பண்ணியிருக்கான். அடுத்தது இந்த ஹையை இங்கே பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த ஹையை இங்கே பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நமக்கு சப்ளை அப்படின்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இதில் செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக நம்ம செல் பண்ணலாம். இது வந்து நமக்கு சப்ளை தான், தாராளமாக செல் பண்ணலாம். செல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து பார்க்கணும், என்ன டைம்னு. இது வந்து என்ன டைமில் இருக்குது, சப்ளை கிரியேட் ஆனது ஏஷியன் டைமிங் கிடையாது, மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணது ஏஷியன் டைமிங். ஸோ நம்ம ஏஷியன் டைமிங்கில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கே வந்து ஏஷியன் டைமிங்கில் தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் அப்ரோச் பண்ணக்கூடாது. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் பண்ணுறோம். ஸோ ஏஷியன் டைமிங் நம்ம யாருமே வந்து நம்ம டிஸ்கார்ட்லையும் சரி, நானும் சரி, எந்த இடத்துலையும் இந்த இடத்துல என்ட்ரி வந்து நம்ம போகலை. ஜிபிபி ஜேபிஓவில் என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணல. ஸோ ஏஷியன் அப்படின்றனால. சரி, இப்போது இந்த சப்ளை வந்து நமக்கு பிரேக் வந்து பண்ணிட்டான். இந்த சப்ளை எப்படி பிரேக் பண்ணியிருக்கான், கீழே இந்த லோவை வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த சப்ளை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல இப்போது நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ 4 ஹவரில் நம்ம 1 ஹவர். ஓகே, இது நம்ம வீடியோலே சொல்லியிருந்தோம், இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே வந்து போவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே டிமாண்டில் தான் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இப்போது இங்கே வந்து நமக்கே கிடைக்கிது. இப்போ நம்ம பை போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை வந்து போகலாம். எங்கே பை போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்ஸ், இந்த 3 டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம், மார்க்கெட் வந்தானா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அடுத்த பிளான். இந்த டிமாண்ட்ஸ்லேருந்து பை வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, அடுத்தது ஏயுடி ஜேபிஒய். நம்ம ஏயுடி ஜேபிஒயில் ட்ரேட் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நமக்கு எந்த ஒரு ட்ரேடும் இல்லை, நம்ம அப்ரோச் பண்ண வேண்டாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 சப்ளைலேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? 2 சப்ளைலேருந்து செல் இருக்குது. அப்போ கீழே டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம் சப்ளைக்கு போகிற வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் நம்ம பை வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதில் மிட்டிகேட் பண்ணனால 5 மினிட் போனோம். 5 மினிட்டில் நம்ம பை வந்து போகணும் அப்படின்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போகணும். இதோட ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து சூப்பராக வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ நம்ம சொன்ன டிமாண்டில் மார்க்கெட் வந்து அழகாக மிட்டிகேட் பண்ணி நமக்கு மேலே கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? மார்க்கெட் கீழே ஹண்ட் பண்ணி மேலே வந்து எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ இப்படி வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் நமக்கு 2 டிமாண்ட் வந்து கீழே இருக்குது. இதில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், டிமாண்டுக்கு இன்னும் வரல. ஓகேங்களா? இப்பயும் அதே தான், டிமாண்டுக்கு வந்தால் பை, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த டிமாண்டுக்கு திடீர்னு வரலாம், மார்க்கெட் மேலேருந்து சரன் கீழே வரலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? திடீர்னு கீழே வரலாம், வந்தானா அந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ண போகிறோம். சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதான் வந்து நெக்ஸ்ட்டு பிளான். அடுத்தது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், இங்கே சோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் பை வந்து போகலாம் அப்படின்ட்டு பார்ட் 1ல் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்த்துருங்க.
அடுத்தது இது வந்து நம்ம பார்ட் 1 அதில் வந்து வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா GBP USD டெய்லி டைம் ஃப்ரேமில் கீழே இருக்கக்கூடிய 2 டிமாண்ட்லேருந்து நமக்கு பை வந்து இருக்குது. இன்னும் மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு வரல. ஓகேங்களா? ஸோ டிமாண்டுக்கு வர வரலும் சப்ளைலேருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹவரில் 2 நம்ம வந்து ஃப்ளிப்பு வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃப்ளிப்பும் இதுலேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து டிமாண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அவ்வளோதான். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ண மறந்துடாதீங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் வெரி வெரி ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் ரொம்பவே கம்மியாக வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.